ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அண்ட் டேஸ்டியான கார்ன் தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 மக்காசோள கருதுகளை நம்ம எடுத்து அதில் இருக்க முத்துகளை மட்டும் உதுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதை ஏன் வாஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காசோள இதில் இலையாக சில இதெல்லாம் இருக்கும், அதை போகணுங்கிறதுக்காக நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். இப்போது மக்காசோளத்தோட உப்பு கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச மக்காச்சோட விழுது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த மக்காச்சோள விழுது கூட 3 குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தோசை மாவுக்கு செப்பரேட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதில் சேர்த்ததுக்கப்புறமா 2க்கும் சேர்த்த மாதிரி காமனாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பராக வரும். ஆயில் சேர்த்து நல்லா மூடி வச்சு 1 சைடாகவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டபுள் சைட் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஆனியன், கீ இது மாதிரியெல்லாம் போட்டு இன்னும் வெரைட்டியாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு இது போல் ரெசிபிகள் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள்.